பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் நம்ம என்ன காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், தேவன் என்ன வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்ம இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ண போறாங்கன்னா பேச போறாங்க. நீ அழாதபடிக்கு உன்னுடைய சத்தத்தை நீ என்ன பண்ணிக்கோ, அடக்கிக்கோ. நீ வீணா கண்ணீர் விடாத. உன் வாழ்க்கையில எதுவுமே வீணாக எதுவுமே ஆக போகிறதில்ல. நீ வடித்த கண்ணீரும் சரி, இதுவரைக்கும் நீ கடந்து வந்த கஷ்டத்தின் பாதைகளும் அது ஒரு நாள் வீணாய் போக போகிறதில்ல. ஏன்னா இனி வருகிற நாட்களில் நீ வடித்த கண்ணீர்களுக்கு, இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தரப்போகிறேன். நீ அழாதபடிக்கு என்ன பண்ணு, உன்னுடைய சத்தத்தை அடக்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒருத்தவங்களை நம்ம எடுத்து பார்ப்போம். யாருன்னா பாருங்கள், மாறா என்று அழைக்கப்படும்படிக்காக தனக்கே பேர் வைத்து கொண்ட நகோமி குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையுமே அவங்க இழந்து போகிறாங்க. ஒரு சந்தோஷம் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. கணவரை இழந்து போகிறாங்க, பிள்ளைகளை இழந்து போகிறாங்க, எதிர்காலத்தை இழந்து போகிறாங்க. தனக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், வேதனையான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் கடந்து கொண்டே வந்திருந்தது. இன்றைக்கும் பாருங்கள், மாறாவை போல் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கு, கசந்து ஒரு இதுக்கப்புறம் நம்ம அழுது அழுது நம்மளுடைய வாழ்க்கை இனி என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச நாட்கள்லாம் அநேகமாக இருக்கும் இல்லையா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் என்னென்னா, ஒருவேளை நகோமியை போல் நீ அழுது கொண்டு இருக்கலாம். வாழ்க்கையே கசந்து போச்சு, எதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்த, எதுக்காக உன்னுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் என்னென்னா, நீ அழாதபடிக்கு உன்னுடைய சத்தத்தை அடக்கி கொள்ளு, உன்னுடைய கிரியைகளுக்கு என்ன பண்ணிருக்கு, பலன் உண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. நீ கண்ணீர் விடாதபடிக்கு என்ன பண்ணு, உன்னுடைய கண்களை காத்துக்கொள். இனி நீ அழ தேவையில்லை. இனி வருகிற நாட்களில் உன்னுடைய வாழ்க்கை இந்த கண்ணீர் இருக்க போகிறதில்ல, இல்லை இப்படியே உன்னுடைய வாழ்க்கை கடந்து போக போகிறதில்ல. உன்னுடைய சூழ்நிலை மாறும், உன்னுடைய எதிர்காலம் மாறும், உனக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதத்தில் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை சுதந்திரிக்க சில கடினமான பாதைகளை நாம் என்ன பண்ணணும், கடந்து போய் தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, நீ அழாத, உன்னுடைய கிரியைகளுக்கெல்லாம் நான் பலன் வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் நீ கண்ணீர் வடித்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் நான் பலன் வச்சுருக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணாத, நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னை நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக தான் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் திருவுளம் பற்றுகிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் வாக்கு பண்ணினால் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அவருடைய திட்டங்கள் நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் அந்த திட்டத்தின் கீழே நாம் என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே என்றைக்குமே அது நன்மைக்கு எதுவான திட்டங்கள். அது மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்ற திட்டமாக இருக்கிறபடினால தேவ பிள்ளைகளே, நாம் என்ன பண்ணுவோம், இந்த வார்த்தையின்படி நம்முடைய அழுகையை நாம் என்ன பண்ணுவோம், தடுத்து நாம் கண்ணீர் விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக பலன் தருவார். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் முழுவதும் வருகிற எல்லா போராட்டங்களும், பிரச்சனைகளும், சில கேள்விக்குறிகள், நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்கன்னா, அந்த நேரத்தை எல்லாம் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜெபிக்கும் போதும், நீங்கள் அறிக்கை பண்ணும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சமாதானம் கடந்து வரும். இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென். இன்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் கடந்து போங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி உங்களை நான் மனதார பிளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.